ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யாயா ட்வின்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா பூச்செண்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முல்லைப்பூ எடுத்திருக்கேன், குட்டி ரோஸ் எடுத்திருக்கேன், துளசி இலை எடுத்திருக்கேன், அதை கட்டுறதுக்கு நூல் எடுத்திருக்கேன். வாங்க பூச்செண்டு எப்படி கட்டலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நூல் எடுத்துக்கின்னு இப்போ முல்லைப்பூவில் 2 பூ எடுத்திருக்கேன் நான். இப்போ கீழே பூ வர மாதிரி மேலே காம்பு வர மாதிரி நம்ம கீழே ஒரு சுற்றிட்டு மேலே ஒரு நாட் போட்டு நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இது கட்டிக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இன்னொரு நாட் போட்டுக்கலாம். இதே போல் இது இன்னொன்று எடுத்து நம்ம கீழே ஒரு சுற்றிட்டு மேலே ஒரு நாட் போட்டுக்கலாம். இதேமாரி நம்ம 2 ரோல் வர அளவுக்கு நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி கட்டிக்கணும். நம்ம ஏற்கனவே நார்மலாக பூ கட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். நான் மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விசிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம விதவிதமாக பூலாம் எப்படி கட்டுறதுன்றதை பற்றி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். அதை நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோலாம் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பூ கொஞ்சம் கட்டின்னு வந்தாச்சு. ஒரு 2 ரோல் பண்ணுற மாதிரி நமக்கு வந்தால் போதும். இதே போல் நம்ம ஜாதி முல்லை, காட்டு மல்லி, உலாந்திரப்பூ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம கட்டிக்கலாம். நம்ம இந்த முல்லைப்பூ சின்ன சின்னதாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நமக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது முல்லைப்பூ நமக்கு சின்னதாக இருக்கிறதுனால நான் குட்டி ரோஸ் எடுத்திருக்கேன், அப்போ தான் ஈவனாக இருக்கும். நீங்கள் ஜாதி முல்லை மற்ற பூலாம் நீங்கள் லென்த்தியாக இருக்கிற பூ எடுத்திங்கனாக்கா பெரிய ரோஸ் கூட வச்சுக்கோங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 2 ரோல் வர அளவுக்கு கட்டின்னு வந்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம துளசி இலை எடுத்து கட்டலாம். இது துளசி இலை தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் வேப்பிலை வைக்கலாம். இப்போ மாலை கட்டுறதுல நீங்கள் எந்தெந்த இலையெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இலையெல்லாம் வச்சு நம்ம கட்டிக்கலாம். இதுக்கு 1 ரோல் வந்தால் நமக்கு போதும், அப்போ தான் அழகாக இருக்கும். நமக்கு எட்டா இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நம்ம 2 ரோல் வர மாதிரி கட்டிக்கலாம். இப்போ ஒரு ரோஸ் எடுத்து கட்டிக்கிறேன் நான். நமக்கு சென்டர் பார்ட்டில் எது வருதோ அதுதான் நம்ம லாஸ்ட்டில் கட்டணும். நம்ம அவுட்டரில் எது வருதோ அதை நம்ம ஃபஸ்ட்டில் கட்டிக்கணும். இப்போ நம்ம இது மாதிரி கட்டியாச்சு. இப்போ இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக ஈவனாக அழகாக சுற்றிட்டு வாங்க. பாருங்கள், இப்போ செண்டு ரொம்ப அழகாக இருக்குது. அது நம்ம நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டு நூல் எடுத்து ஒரு 3 சுற்றி நம்ம நாட் போட்டுக்கலாம். இது நமக்கு பிரிஞ்சின்னு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நூல் சுற்றிட்டு ஒரு 2-3 சுற்றிட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக 2-3 நாட் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு பூச்செண்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு 4-5 செஞ்சு வச்சுட்டு நம்ம ப்ரைடல் மேக்கப் மாதிரி ஜடையில் அங்கங்கே எட்டா ஒன்று வச்சா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம யாயா ட்வின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா வீடியோஸ்லாம் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.